இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சார், நான் தான் கான்ட்ராக்ட் பாலா பேசுறேன் சார். தெரியும். அதுக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க பேர் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன் சார்? நான் தான் உங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்ல. நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ சைட் காட்டுறேன்னு சொன்னேன், என்னாச்சு? சார், அங்க 2-3 சைட் இருக்கு சார். நீங்க வந்தீங்கன்னா நான் காட்டுறேன் சார். இந்த இடமாவது கிளீனா இருக்குமா, இல்ல லாஸ்ட் இடம் மாதிரி டம்ப் இடம் தானா? இல்ல சார், ஆளுங்களை அனுப்பி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் கால் பண்றேன். சரி, ஓகே. டுமாரோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயே கிளம்பி வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மோகனண்ணா, தம்பி ஆபீஸ்க்கு போலாம். சரிங்க தம்பி. சாப்பிடுங்கப்பா. முதல்ல நீ சாப்பிடுமா. அப்போ எனக்கு வாடா கண்ணா. சூப்பரா இருக்கு. அப்போ அம்மாவுக்கு? ஏய், வாய மூடுறி. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் மட்டும் என்ன சின்ன குழந்தையா? நான் ஊட்டிக்கிட்டேன்ல, நீங்களும் ஊட்டிக்கோங்கம்மா. என்னடி நீ? மா சந்திரா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து ஒரு நாள் கூட உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டதில்ல. ஒரே ஒரு வாட்டி சாப்பிடு. இதுக்கப்புறம் இப்படி அமையாது. எங்கேயாவது போயிருப்பாரு. ஆனா சைக்கிள் எங்க தானே இருக்கு. அப்பா, அப்பா, அப்பா. இன்னைக்கு என் பொண்ணு கையால எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்க சொல்லி சாப்பிட போறேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி டான்ஸ் ஆடி காட்டுறியாமா? மை காட், அங்க யாரோ சூசைட் பண்ணிக்க போறாங்க. ஏய் ஏய், என்ன பைத்தியமாயா? ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தனா என்ன இருக்காது? சாகுற உரிமையை யார் கொடுக்கிறது? இது என்னோட கோலத்தனம். என்னையா எல்லா ஃபாதர்ஸும் இப்படிதான் இல்ல? உங்க ஒருத்தர் சுயநலத்துக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு
உங்க வழிய நீங்களே பாத்துப்பீங்கல்ல. நீங்க இங்க இல்லனா உங்களையே இங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்கல. உன்ன மாதிரி ஆளுங்களா எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு புள்ள பெத்துக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணணும்? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பொட்டாட்டி பிள்ளைங்களா என்ன பண்ணுவாங்க? இவர் ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு தானே. இவரை கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல பத்திரமா விட்டு வந்துருங்க. இங்க பாருங்க, சாகுற உரிமை ஒரு மனுஷனா உங்களுக்கு இருக்கலாம், ஆனா ஒரு புருஷனா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஒரு தகப்பனா உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா, என்னம்மா இது? உங்க அப்பாவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? செத்து போலான்னு அதோ அந்த ரயில்வே ட்ராக்ல படுத்து கிடந்தாரு. கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டாரு. இல்லனா அப்பா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நீங்க இல்லாம நாங்க எப்படி பாரிப்போம்? என்னப்பா இதெல்லாம்? சரியான நேரத்துக்கு அந்த தம்பி தான் வந்து காப்பாத்தினாரு. யார் இது? அதோ அங்க போறாரு, அவருதான். நீ நல்லா அழகான ஒரு இடத்த காட்டுவேன்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் பொல்யூஷன் இருக்க பிளேஸ காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, 1 மந்த்ல நான் திரும்பி வருவேன். வேற ஒரு பிளேஸ் பாரு. சரிங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் நில்லுங்க.